ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனையடுத்து அவருக்கு 24 மணி நேர பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆந்திரா மாநிலத்தில் மக்களவை தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்றது. அதில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி, நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி மற்றும் பாஜக ஆகியவை ஒரு அணியில் போட்டியிட்டு வெற்றி ஆட்சியை கைப்பற்றியுள்ளார்கள். இதனையடுத்து 4வது முறையாக சந்திரபாபு நாயுடு ஆந்திரா முதலமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில் ஜனசேனாவின் பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இந்த நிலையில்தான் மத்திய உளவுத்துறை ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக எச்சரித்துள்ளது. மேலும் சில சட்டவிரோத அமைப்புகள் பவன் கல்யாணை கொல்ல முயற்சிப்பதாக உளவுத்துறை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுகுறித்து உளவுத்துறை அதிகாரிகள் ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாணை தொடர்பு கொண்டு எச்சரித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து பவன் கல்யாணிற்கு தற்போது 24 மணி நேரமும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் மத்திய உளவுத்துறையின் இந்த எச்சரிக்கை ஆந்திரா மக்களிடமும் பவன் கல்யாண் ரசிகர்களிடமும் பெரும் அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.